தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே பவுல் அங்கே தெய்வத்துக்கு நேராக ஜனங்களை நடத்துவதை கண்ட யூதர்கள் பொறாமையினால அவர்களை தண்டிக்கும்படியாக, வேதனைப்படுத்தும்படியாக அவர்களை தேடி அவர் வருகிறார்கள். அவர்களுக்கு எதிராக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அப்படியாக 6வது வசனத்துல அவர்களை தேடி வரும்போது அவர்களை அவர் காணாமல் யசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளுக்கு இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். பவுலுக்கும் பவுலோடு சேர்ந்தவர்களுக்கும் அவர்கள் கொடுக்கிற பெயர், பட்டம், உலகத்தை கலக்கிறவங்க. ஏன் இந்த பேரை கொடுத்தாங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாடு நியாய பிரமாண காரியங்கள் படி வாழ்ந்து கொண்டிருந்தவங்களுக்கு பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட அந்த இயேசுவை சொல்லி, அந்த இயேசுவுக்கு நேராக ஜனங்களை இவங்கள் நடத்துகிறபடியா இவங்களுக்கு பேரு உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. இந்த நாட்கள்ல எங்களை பார்த்து ஜனங்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? இயேசுவுக்காக உலகத்தை கலக்கிற மாற்றுகிறவர்கள் இவர்கள் என்று சொல்றாங்களா? இல்ல இயேசுவின் நாமத்தை வச்சுக்கொண்டு உலகத்தை சம்பாதிக்கிறவன், உலகத்தை திருடுகிறவன், கொள்ளை அடிக்கிறவன், உலகத்துல பேர் புகழ் கனத்தை சம்பாதிக்கிறவன், விரும்புகிறவன் வந்திருக்கிறானா என்று சொல்றாங்களா? அநேக இடங்கள்ல பார்த்தா கிறிஸ்தவங்களை இப்படித்தான் சொல்றான். இயேசுடைய நாமத்தை சொல்லி கொள்ளையடிக்கிறவன், திருடுகிறவன், சொகுசாக வாழுகிறவன், பேர் புகழ சம்பாதிக்கிறவன், கனத்தை சம்பாதிக்கிறவன், சொத்து சேர்க்கிறவன், சும்மா இருந்தொண்டு சாப்பிடுகிறவன் என்றுதான் சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, பாஸ்டர் ஊழியன்னு சொல்லி போட்டு சண்டேல ஒரு 2 மணித்தியால பிரசங்கம், கிழமையில ஒரு 2 ஜெப கூட்டம் நடத்தி கொண்டு மிகுதியான நேரம் எல்லாம் சொகுசா இருந்து தன்னுடைய சொந்த வேலையை செய்து சேர்ச்சில தசபாகம் காணிக்கையில வாழுகிற அநேகர் ஊழியக்காரர் உண்டு. ஊழியம் என்றால் தேவனுக்கு செய்கிற வேலை. உலகத்தில் வேலை என்றால் 38-40 மணித்தியாலம் கிழமைக்கு வேலை செய்ய வேண்டும். முழு நேர ஊழியன் என்று சொன்னா, தசபாகம் காணிக்கையில சாப்பிடுகிறவன், வாழுகிறவன் என்று சொன்னா, அவன் குறைந்தது 40 மணித்தியாலங்கள் கிழமையில தெய்வத்துக்காக வேலை செய்திருக்க வேண்டும். வேலை வாழ்றதில்லை, வேலை. இதுல அவருடைய சொந்த வேத படிப்பு, சொந்த ஜெபம் காரியங்கள் எல்லாம் வரக்கூடாது. தெய்வத்துக்காக புறப்பட்டு போய் ஜனங்களை சந்திக்கிற, ஆதாயப்படுத்துகிற, தெய்வத்துக்காக சுவிசேஷம் செய்கிற காரியங்கள்ல இவர் இருந்திருக்கணும். 40 மணித்தெல்லாம் வேலை செய்யணும். செய்தாதான் அங்கே சபையில வர்ற தசவான் காணிக்கையில இவர் வாழுவதற்கு தகுதி உள்ளவர். இல்லாத பட்சத்துல ஏமாற்றுகிறவர், திருடுகிறவர், உலகத்தை கொள்ளடிக்கிறவர், ஜனங்களுடைய பணத்துல வாழுகிறவர் என்றுதான் அர்த்தம். நீதான் ஒழுங்கா வேலை செய்யலையே. முழு நேர ஊழியம் சொல்லுகிற நாங்க 40 மணித்தேலம் தேவனுக்கு வேலை செய்கிறோமா? செய்தாத்தான் முழு நேர ஊழியம். முழு நேர ஊழியம் செய்கிறவர் தான் தசவான் காணிக்கையில வாழ முடியும், எடுக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல அவர் அதில் தொடக்கூடாது.
சொந்த காரியங்கள். அநேக சபைகள் சிறிய சபைகள், ஒரு 4 குடும்பம், 5 குடும்பம், 10 குடும்பம். அவ இப்படி சிறிய சபைகள் இருக்கிற நடத்துகிற அந்த ஊழியக்காரன் வேலை செய்து கொண்டே அதை செய்யலாம். தன்னுடைய சொந்த பலத்துல வேலை செய்து சம்பாதித்து கொண்டு அந்த ஊழியங்களை செய்யலாம். அதுக்கு தாராளமாக நேரம் இருக்கு. அநேக ஊழியங்களை செய்கிறபடியா நான் சொல்றேன். என்னால செய்ய முடியும் என்றால் மற்றவர்களாலே அது முடியும். ஆகவே அப்படியாக வாழ்ந்து நாங்க உழைச்சி நாங்க தேவன் தருகிற பலன்ல ஆசீர்வாதத்துல வாழ்ந்து அந்த பணத்தை வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறது தான் தேவனுக்கு பிரியமானது. அப்படி வாழும்போதுதான் உலகத்துல கலக்கிறவன், உலகத்துல வாழ்றவன் இல்ல, உலகத்தோட வாழ்றவன் இல்ல, இப்படியாக வாழும்போது உலகத்தை கலக்கிறவன் என்பதான பேரு உரியவர்களாக மாற முடியும். இப்ப பவுல கண்டு உலகத்தை கலக்கிறவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எங்களை பார்த்து எப்படி ஜனங்க சொல்றாங்க? யோசிக்கணும். ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.